குட் மார்னிங் மைசூர் சேதுபதி. எனது ஊர் பார்த்தீங்கன்னா தலைவாசல் பக்கத்தில் நத்தகரை என்ற ஒரு அழகிய ஒரு கிராமத்தில் தான் வந்திருக்கேன். இப்போ நான் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் டிரைவர். அங்கே அதிகபட்சம் வாங்கின வருமானம் பார்த்தீங்கன்னா 10,000 தான். ஏன்னா எனக்கு 10,000 இன்றைக்கி சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இந்த 10,000 நம்ம குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கானா கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்துக்கு தேடுதல் இருக்கும்போது தான் என்னோடய அப்ளைன் கிரேட் லீடர் டைமண்ட் டைரக்டர் செந்தில்ராஜா சார் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி கேட்குறாங்க. நான் கார் டிரைவராக இருக்கேங்க சார் அப்படின்னேன். ஸோ கார் டிரைவர் தான் உனக்கு ஓய்வு நேரம் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு ஓய்வு நேரங்கள் இருக்குது அப்படின்னேன். அந்த ஓய்வு நேரத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணால் போதும், பார்ட் டைம் இன்கம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன சார் பண்ணணும்னு நான் கேட்டேன். நீ காலங்காலமாக எங்கே பொருள் வாங்கிட்டுன்னு கேட்டாங்க. இங்கே நீங்கள் அத்தாரியில் இருக்கிற மளிகை ஸ்டோரு, தலைவாசல் கண்ணா ஸ்டோர் மார்க்கெட்டு, இந்தமாரி இடத்துல வாங்கிட்டு இருக்கேன். அதில் உனக்கு ஏதோ ₹1 கூட உனக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னேன். ஸோ இங்கே கடை மாற்றி பொருட்கள் வாங்கினா இன்றைக்கி வருமானம் கொடுக்குன்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ சார் வருமானம் கொடுக்காங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கே நம்ம முதலீடு போடணுமா அப்படின்னு கேட்கும்போது தான் ₹1 கூட முதலீடு கிடையாது, ₹1 கூட முதலீடு போடாது, மாத வருமானம் ₹1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சார். சரி ரைட்டுப்பா, நீ ₹1,00,000 சம்பாதி, ஓகே, நான் கள்ளக்குறிச்சி ஒரு மீட்டிங்கு இன்வைட் பண்ணுறேன், அதுக்கு வான்னு சொன்னாங்க. சரிங்க சார், எப்போ வரும்னு கேட்டேன். 6 மணிக்கு வா. அப்போ தான் சொன்னாங்க. 6 மணிக்கு போய் பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைமண்ட் டைரக்டர் புகழந்தி சாரோட மீட்டிங் பார்த்தேன். அப்போ பிஸ்னஸரோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொருள் பார்க்கும்போது அந்த மீட்டிங் எனக்கு பிடிச்சது வச்சு நான் என்ன சார் இதுக்கப்புறம் பண்ணணும்னு நான் சார்கிட்ட கேட்டேன். ஐடி போடணும் அப்படின்னாங்க. ஐடிக்கு ஏதோ பணம் கட்டணுமா கேட்டேன். ₹1 கூட தேவையில்லைன்னாங்க. அந்த ₹1 கூட தேவையில்ல, பரவாயில்ல, இன்னும் என்னோட ஆதார் கார்டு கொடுத்து உடனே ஐடி போட்டு அந்த மாதமே நான் பொருள் வாங்கினேன். அப்போ முதல் மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ₹27 ஆரம்பித்து அதிகபட்சமாக ₹15,400 வாங்கியிருக்கேன். இன்றைக்கி இந்த வாய்ப்பு நான் எடுத்ததுனால நான் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்த இந்த பிஸ்னஸில் 2-3 பேர்த்த நான் டைரக்டர் ஆகியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் மட்டும் சம்பாதிக்கலைங்க, 3 பேர்த்த டைரக்டர் ஆகிட்டு இந்த இடத்துல கோல்டு டைரக்டாக நான் வந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மகிழக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஒரு வெஸ்டேஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னுடைய பரம்பரையிலேயே இன்றைக்கி ஃபாரின் ட்ரிப்பு கூட யாருமே போனது கிடையாது. இன்றைக்கி நான் இந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கோவாங்கிற நாட்டுக்கு இன்றைக்கி அதுவும் போயிட்டு வந்தாச்சு. சரிங்களா? அப்படியே கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்ஸு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இது கோல்டு டைரக்டர் முடித்ததுனால இன்றைக்கி நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். சொந்தமாக கார் வாங்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம கையில் முதலீடு இருக்கணும். நம்ம கையில் முதலீடு கிடையாது. அப்போ பரவாயில்லையே, நான் கனவுன்னு எனக்கு என்னென்ன தெரியும், தூங்கும் போது வரும்போது கனவாக நினச்சேன். ஆனால் அப்துல் கலாம் சொன்னது போல் தூங்கும் போது வர்றது கனவு இல்லை, இன்றைக்கி முழித்திருந்து காண்பது தான் லட்சிய கனவுன்னு சொன்னாங்க. அந்த கனவு அடைகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஸ்டேஜ் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிறுவனத்தில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய கார் ட்ரீம் கார் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பலினோ கியா காருகள் தான். இப்போ நான் இப்போ ரீசெண்டாக கூட நான் போயிட்டு கொட்டேஷன் வாங்கும்போது கூட பலினோ கார் இன்றைக்கி ₹12 லட்சம் அந்த கார் இன்றைக்கி நான் கொட்டேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ விரைவில் நான் கார் எடுக்க போகிறேன். நான் மட்டும் எடுக்கல, என் டீமில் அவங்களையும் எடுக்க வைக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த வெஸ்டேஜ் நிறுவனம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலி இன்றைக்கி செக்யூர்டாக ஒரு வருமானம் வரக்கூடிய நிறுவனத்தில் நான் இன்றைக்கி இருக்கேன். இன்றைக்கி தலைமுறையை தாண்டி ஒரு வருமானம்பாங்க. அந்த தலைமுறையை தாண்டி வருமானத்தில் இன்றைக்கி நான் இருக்கேன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறப்போகுது. என்னோடய ஃபேமிலி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. என்னோடய பிள்ளைகள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இன்றைக்கி எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம பிள்ளை இன்றைக்கி +2 தான் படிச்சிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல போய் கஷ்டம் தான் பண்ணுனாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறி என் பிள்ளை இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய ஒய்ஃப் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தமாரி நிறுவனத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்களும் வாங்க, உங்களை சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் தான் நம்மளுடைய வெஸ்டேஜ் நிறுவனம். விஸ்வ வெல்த்துன்னு சொல்லி இந்த இடத்துல உங்களை விடைபெறுகிறேன். தேங்க்யூ.